पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेत्तमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். இந்த ஜீவன் முக்தி விவேகத்தில் பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக வேதத்தோட தாத்பரியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கீத பாஷ்யங்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 பாஷ்யம் இன்ட்ரோடக்ஷன் பாஷ்யம் 2 பாஷ்யங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3வது அத்தியாயத்துக்கான சம்பந்த பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பந்த பாஷ்யத்தில் நேற்று என்ன பார்த்துருக்கோம், கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஹைலைட்டுக்கு வந்திருக்கோம். ஆச்சாரியா சொல்லியிருக்கார் பேஜ் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா மேலேயே இருந்தது. சர்வோபனிஷத்சு இதிகாச புராண யோக சாஸ்திரேச்ச, அதாவது சாஸ்திரத்தில் நம்மளோட எல்லா சாஸ்திரங்கள்லையும் சர்வ உபனிஷத்சு எல்லா உபனிஷதங்களிலும் இதிகாசத்திலையும் ராமாயணம் மகாபாரதத்திலையும் புராணங்கள்லையும் 18 புராணங்கள்லையும் யோக சாஸ்திரங்கள் அப்படின்னு பதஞ்சலி யோக சாஸ்திரமா இருக்கட்டும் வேற எதா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா யோக ஞான அங்கத்வேன முமுக்ஷோகோ,
ஞானத்துக்கு அங்கமா வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுவிற்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாச விதானாத், எல்லா கர்மங்களையும் சர்வ கர்மம்னா என்ன அர்த்தம்? கர்மங்களை 2 வெரைட்டியா பிரிச்சிருக்கோம். ஸ்ரௌத கர்மம் சொல்லக்கூடிய வேதத்துல சொல்லப்பட்ட அக்னி கர்மங்கள், ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்ட ஆசிரம கர்மங்கள். எதெல்லாம் நம்ம டே டு லைஃப்ல பண்றோமோ எல்லா கர்மங்களுக்கும் பேரு ஸ்மார்த்த கர்மங்கள்னு பேரு. பஞ்சமகா யஜ்யங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் வந்து ஆசிரம கர்மங்கள். இது எல்லா கர்மங்களையும் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த சர்வ கர்ம எல்லா கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம்னா தியாகம் செய்தல் வாழ்ந்து விதானா, அது விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல இல்ல, மொத்தத்திலையும் ஆச்சாரியர் வந்து என்ன பண்ணிட்டார், மொத்தத்திலையும் கொண்டு வந்துட்டார். உபனிஷதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், யோக சாஸ்திரம் எல்லாத்திலையும் ஞானத்தோட அங்கமா இது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசிரம விகல்ப சமுச்சய விதானாச்ச ஸ்ருதி ஸ்மிருத்தியோகோ. ஆசிரம விகல்பம் சமுச்சயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமுச்சயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகக்கூடிய கிரமசந்நியாசம் அப்படின்னு அதுக்கு பேர். கிரமசந்நியாசம் அப்படின்னா பிரம்மச்சாரி கிரகஸ்தாசிரமத்தை எடுத்துக்கிட்டு நல்ல ஃபேமிலியை ரன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பொறுப்புகள்லாம் முடிச்சு வானப்பிரஸ்தம் போய் அங்கேயும் நல்லா பக்குவத்தை அடைஞ்சு ஒரு 60-65 வயசுல ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா நீ வந்து நான் சன்னியாசம் எடுத்துக்க போறேன், எனக்கு வந்து பரம வைராக்கியம் வந்துருச்சு, நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பெரிய பையன் வீட்டில் இருந்துக்கோ, பெரிய பையன் இல்லைன்னா சின்ன பையன் வீட்டில் இருந்துக்கோ, யாருமே இல்லைன்னா உன்னோட தம்பி யாராவது இருப்பாங்க அவங்க வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு கொண்டு போய் விட்டுட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சன்னியாசம் எடுத்துக்கிட்டு போயிடுவார். இதே ஸ்திரீகளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்ல போறோம், நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா காரிக்கெல்லாம் மகா யோகியா இருந்திருக்காங்க, யோகினியா இருந்திருக்காங்க. நிறைய பெரிய பெரிய பிரம்மவாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாதினிகள்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்தாலும் அவங்க வந்து சந்நியாசம் மட்டும்தான் இல்லையே ஒழிய பெண்களுக்கு சந்நியாசத்துக்கான லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ண முடியும். இப்போ எங்க ஆச்சாரியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கண்டானந்த சுவாமியோட சிஷ்யைகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ரிஷிகேஷில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, ஒரு 8-10 சன்னியாசினிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த சன்னியாசினிகளுக்கு என்னாவது கிரியா பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா வைதிக கிரியா எதுவுமே பண்றது இல்லையே. அப்படின்னா வைதிக கிரியால வந்து பார்த்தீங்கன்னா நாந்தி ஸ்ராதம், அதுக்கப்புறம் நான் சொன்னல யஜ்ஞோபவிதத்தை எடுக்கிறது, சோட்டியை எடுக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா. நிர்வாணமா வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி போறது, கூப்பிட்டு குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாத்துறது, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைதிகத்துல ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்ட கிரியாவா இருக்கு. அப்ப ஸ்திரீகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சங்கல்ப பூர்வம் வந்து பண்ணி ஒரு என்ன பண்ணுவாங்க, குருநாதர் என்ன பண்ணுவார், வஸ்திரத்தை கொடுத்து இனிமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளாரையே நீங்க என்ன பண்ணிக்கங்க. ஏன்னா வைத்திய கர்மா எதுவுமே பத்தி இல்லாம பத்தினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்ப ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரம வைராக்கியம் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்துகிட்டு எங்கேயாவது ஒரு சாரதா ஆசிரமம் இது மாதிரி எங்கேயாவது ஆசிரமத்துல இருந்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய முமுட்சுத்துவனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்துல பூர்ணமா ஈடுபட்டு இருப்பாங்க. கர்மா மட்டும்தான் இல்லையே, லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரதாமாவோட இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவங்களுக்கு அனுப்புவார், அங்கே போய் இருங்க அப்படின்னு. விவேகானந்தர் என்ன பண்ணுவார், அம்மா ஆசிரமத்துக்கு போயிருங்கன்னு பெண்கள் வந்தாங்கன்னா அனுப்பி வச்சிருவார். இது மாதிரி பரம்பரையில வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க, சன்னியாச தீட்சை தான் இல்லை. ஆமா, நிவேதிதான்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான அம்மாலாம் இருந்திருக்காங்க, நிவேதிதாலாம் இருந்திருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே இந்த லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கு. ஔவையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாங்க நினைக்கிறீங்க? காரைக்கால் அம்மையார் இருக்கட்டும், ஔவையாரா இருக்கட்டும், அக்கம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அப்ப வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்ற விஷயத்துல வைராக்கியம்ன்றது வந்து காமன். என்னன்னா தீட்சை முறையில மட்டும்தான் வைதிகமான சந்நியாச தீட்சை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு இருக்கிற தீட்சை பெண்ணுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா ஆணுக்கு தான் கர்மம் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கிறதுனால ஆணுக்கு கர்மத்தை விடுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கு. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்மத்துல வந்து ரைட்ஸ் இல்லாததுனால அப்ப கர்மத்தை விடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரக்ரியா வந்து பார்த்தீங்கன்னா வைதிக பிரக்ரியா அங்க இல்லை. அதனால முமுக்ஷுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் இங்க தெளிவா சொல்லுது,
ஞான அங்கத்வேன முமுக்ஷோஹோ சர்வகர்ம சந்நியாச விதானாத். முமுக்ஷு அப்படின்றது வந்து ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வரலாம். வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருந்துகிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி எப்படி இருக்கானோ அதே மாதிரி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ண வேண்டியிருக்கும் முடியும். கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லபடியா பண்ண முடியும். கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். நான் நிறைய பெண்களை பார்க்குறேன், தனியா நிற்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்காக என்னென்ன 4-5 சன்னியாசினிகளா சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துருந்தா நல்லது. இப்போ நான் எங்களை மாதிரி இருக்காட்டுலாம் போடா அப்படின்னு தூக்கி போட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயா இருக்க முடியும். அது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி அந்த அளவுக்கு பாதுகாப்பா இல்லாததுனால ஒரு சார்ந்து இருந்து எங்கேயோ இருக்க வேண்டியிருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவையா தேவையில்லையா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவசியமே இல்லை. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மம் கர்மயோகம். கர்மயோகத்தினால வைராக்கியம் வந்தவன், சித்த சுத்தி அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்காக சந்நியாசம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அப்ப நமக்கு இன்னும் ஞானம் உண்டாகலை அப்படின்னும் போது நம்ம எல்லாம் எதை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் உண்டாகிறதுக்கு தடையா இருக்கிறது எது? ஞானம் உண்டாகாம இருக்கிறதுக்கு எது தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த சஞ்சலம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் நீங்கி போச்சு அப்படின்னா, ராகத்வேஷ கல்மஷங்கள் இல்லாம போச்சுன்னா அச்சல தத்துவத்தை வந்து ஒருத்தன் தன்னிடத்திலேயே அவன் அறிய முடியும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தை வந்து நல்லா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு, கர்மயோகத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ஆபாச கர்மம். அப்ப ஆபாச கர்மத்தை நல்லா பண்ணிக்கிட்டு சங்கல்பம் பண்ணீங்கன்னா சத்தியமாயிடும். அதே வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணாம ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஆபாச கர்மம் எரிஞ்ச கயிறு மாதிரி. அது உங்களை பந்தப்படுத்தாது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த விசாரத்தை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பரோட்ச ஞானம் சித்தியாகும். பரோட்ச ஞானம் சித்தியானாலும் கூட அந்த கர்ம சுத்தி எப்ப பரிபூர்ணமா ஆகுதோ அப்ப ஆத்மா அனுபவம் உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவன் எல்லா கர்மங்களையும் அந்த நிஷ்காமியமா பண்ணிட்டு இருந்த கர்மங்களையும் விட்டுட்டு ஞான நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரியோ சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரியோ ஏதாவது ஒரு ஏகாந்தத்துல இருந்துகிட்டு நிஷ்டையை வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டியது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தோட கிரமம் சொல்லப்பட்டிருக்கு ஞானத்தை அடைகிறது. இதுல ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து கண்டினியூ பண்ற. பூர்வபக்ஷி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாடத்துல இருந்து ஆரம்பிச்சுங்க. பூர்வபக்ஷி கேட்கிறான், சித்தக தருகி சர்வாசிரமினாம் ஞான கர்மனோகோ சமுச்சயா. அப்போ நீங்களே உங்க வாயில சொல்றீங்க முமுட்சுவா இருந்தா அவன் எல்லாத்தையும் விடலாம். அப்ப முமுட்சு இல்லை அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? எல்லாருக்கும் எல்லா கர்மங்களும் இருக்குன்னு ஒத்துக்கலாமா? ஞானத்தை சேர்ந்து எல்லாமே ஆசிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணலான்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் தப்பா புரிஞ்சிருக்கான். இந்த பட்சமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான புரிதல். என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும் முமுட்சுன்ற கேட்டகரியில இருந்தா அவன் கர்மத்தை விடட்டும்னு பகவான் சொல்ற. சாஸ்திரத்துல தான் சொல்லப்பட்டிருக்குன்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா முமுட்சு அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கர்மத்தையும் எல்லாரும் பண்ண முடியுமா, சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு தப்பான கருத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அவன் என்ன பண்றான்? ஞான கர்மத்தை சமுச்சயம் பண்றான். எப்பவுமே நம்ம பிடிவாதமா நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருப்போம் பாத்தீங்களா? அந்த பூர்வபக்ஷி வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அதையே சொல்றான். அதை சொல்லும் போது நீ சொல்றது திரும்பவும் உன்னோட தப்பான அபிப்பிராயத்தை எடுத்துரு அப்படின்ட்டு ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். முக்கியமான விஷயம் இப்ப வருது. இல்ல முமுக்ஷோஹோ சர்வ கர்ம சந்நியாச விதானாத். முமுக்ஷுன்னு யாராவேனா இருக்கட்டும், இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியா இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுத்துவம் உண்டாகலாம். கிரகஸ்தனா வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தா மாதிரி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் எல்லாம் ஆயிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுடலாம். நிறைய பேர் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளார என்ட்ரு ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பரிபக்குவத்தினால வைராக்கியம் வந்திருக்கும். அதனால வந்து எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாக்குறோம், முமுக்ஷுவா முமுக்ஷு இல்லையா, இவ்வளவுதான் விஷயம். முமுக்ஷு அப்படின்னா இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? இந்த முமுட்சுத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா மந்த, மத்தியம, தீவிர அப்படின்னு 3 விதமா வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறோம். முமுட்சுத்துவத்தையும் பிரிக்கிறோம். முமுட்சுத்துவம் எங்க வந்து பாத்தீங்கன்னா தீவிரமாகுதோ அங்க வைராக்கியமும் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமாகும். நமக்கு தலையில பத்திக்கிட்டா என்னடா உலகம் மாத்திட்டு அவஸ்தப்படுறோம், இதுல இருந்து எப்படியாவது இந்த பிறவியில இருந்து நம்ம தப்பிச்சா போதும்னு ஒருத்தருக்கு தீவிரம் வந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வைராக்கியம் எப்படி இருக்கும்? இப்ப நல்லா தீவிரமாவே வைராக்கியம் வரும். ஒன்னும் வேணா சாமி, விட்டா போதும் என்ன அப்படின்ற தீவிரத்தன்மை வரும்.
இப்ப நமக்கெல்லாம் பொதுவா இருக்கிறது எப்படி அப்படின்னா, பெரும்பாலும் இருக்கிறது மந்தமான வைராக்கியம், அதே நேரத்துல மந்தமான முமுட்சுத்துவம். காரணம் மந்த முமுட்சுத்துவம். பரவாயில்ல, போற வழியில வந்து ஜீவன் முக்தி கிடைச்சா வாங்கிக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு முக்கியமா முக்தியை அடையணும் அப்படின்னு ஒரு தீவிரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லாம இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது நிறைய யோக வாசிஷ்டத்துல நிறைய கோட் பண்ண போறோம். ஜீவன் முக்தி விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமி ஜீவன் முக்தி விவேகத்துல யோக வாசிஷ்டத்துல இருந்து நிறைய ஸ்லோகங்கள் சொல்ல போறார். நான் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேற எங்க இருந்து சொல்றேன். விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 28வது ஸ்லோகம் ரெஃபரன்ஸ் நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன், அதை பார்த்துங்க. சொல்ற மந்த மத்தியம ரூபாபி வைராக்கியேன சமாதினா பிரசாதேன குரோஹோ சேயம் பிரவிருத்தா சூயதே பலம். ஒரு அருமையான ஸ்லோகம். நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, உங்களை எல்லாத்தையும் அலோவ் பண்ணிருக்கேன்ல, யார் சன்னியாசம் எடுத்தாதோ அவங்க தான் வந்து என்கிட்ட பாடம் கேட்கணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சிருந்தா யார் இருப்பா? இங்கே யாரும் இருக்க மாட்டோம். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒரு ஈஸ்வரனோட அனுகிரகத்தினால, ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாம் அத்வைத வாசனா, ஈஸ்வரனோட அனுகிரகத்தினால அவனுக்கு எதையே ஆராதனை பண்ணதுனால இப்போ நமக்கு அத்வைதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ருச்சி வந்திருக்கு. அந்த ருச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் சன்னியாசியாக இருந்தால் தான் சரியாக இருக்கும், உங்களுக்குலாம் வைராக்கியம் இல்லை போங்க எல்லாம் அப்படின்னு விரட்டி விட்டா அதுக்கப்புறம் எப்படி வந்து அது பெருசாகும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வலி வந்து பலமாக இருக்கும், சில பேருக்கு வலி வந்து கம்மியாக இருக்கும். சம்சாரத்தில் முந்தின ஜென்மங்களில் பட்ட அவஸ்தைகளும் சில பேருக்கு நல்லா அதிகமாக இருந்துச்சுன்னா போதும்னு தோணும். சில பேருக்கு நல்ல சௌக்கியமாக போன ஜென்மங்கள்லேயும் இருந்துச்சுன்னா, புத்தியும் மலராமல் இருந்துச்சுன்னா, விவேகம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் மத்தியமாக மந்தமாக இருக்கும். அப்போ குருநாதரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆச்சாரியரோட வேலையாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விரிச்சு 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 இதோட லிமிட்டேஷன் இது, இதோட லிமிட்டேஷன் இது, இதை இவ்வளோதான் பண்ணும், இங்கே இதை பண்ணினீங்கன்னா மாட்டிப்பீங்க, இதை பண்ணால் மாட்டிப்பீங்க, இதை பண்ணால் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி நான் விசாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது என்னோட வேலை. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா விவேக சூடாமணியில் சொல்கிறார், மந்த மத்தியம ரூபாபி, மந்த வைராக்கியம் மத்தியம வைராக்கியம் அப்படின்னு 2 வைராக்கியங்கள் இருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் என்ன வைராக்கியம் வரும்? பிரசவ வேதனை வரும்போது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசவ வைராக்கியம் வரும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை? நான் ஒரு வீடியோ பார்த்தா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது எப்படி அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு. அம்மாவோட யோனியோடது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு யோனியோட சாதாரண காலத்தில் விரியறது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசவிக்கும் போது குழந்தையோட தலை 9 இன்ச்சாம். யோசிச்சு பாருங்க, 9 இன்ச்சு. ஐயோ, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. என் தலை வந்து வெளியில வர்றதுக்குள்ளார சரி, அந்த யோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சுக்கு விரிவடைகிற சாமர்த்தியம் இருக்கு. அந்த ஹிப்பில் இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் நார்மலாக இருக்கிற எலும்பு, இந்த குழந்தை வந்து கர்ப்பப்பையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிப்பில் இருக்க எலும்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகணும். என்ன பெயின் இருக்கணும் அது, என்ன பெயின் இப்போ யோசிச்சு பார்த்தா தெரியுது. இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆனால் தான் உங்களுக்கு வந்து இப்போ வர முடியும் குழந்தை. முடிஞ்சு போச்சு. ஐயோ, என்ன ஒரு துக்கம் இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறந்து அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பா போதுண்டா சாமி, இந்த ஒரு குழந்தையே போதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு வைராக்கியம் வரும்பாரு. அந்த வைராக்கியத்தை வந்து நான் பார்த்துருக்கேன் பிரத்யட்சமாக. என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேருக்கு பூர்வாசிரமத்தில் பார்த்துருக்கேன். குழந்தை பிறந்த மாத்திரத்தில் அவங்க அப்படியே துவண்டு போய் அப்படியே பெட்டில் கிடப்பாங்க பாருங்க, நஞ்சு போய் கிடப்பாங்க. அப்படியே ரெக்கவரி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு 15 நாள் ஆகும். அப்படியே உடம்பு மெதுவாக ஃப்ரீ ஆகிறதுக்கு. அந்த இடத்துல வைராக்கியம் எப்படி இருக்குமோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, போதும், ஒரு குழந்தை போதும் அப்படின்னு, இதுக்கு மேலே குழந்தையே வேணாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். அதுக்கு பேர் பிரசவ வைராக்கியம்னு பேர். அதே மாதிரி நமக்கு பிரியமானவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு என்னோட பாட்டி வந்து இறந்து போனதுக்கு பிறகு நான் போய் சேரலை. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போனேன். பாடி எடுத்தாச்சு, எரிச்சதுக்கு பிறகு மறுநாள் காலையில் எர்லி மார்னிங் போகிறேன். போய் சேர்ந்தோன்னே வா எரிச்சாச்சு, போய் இன்னைக்கு அந்த போன்லாம் கலெக்ட் பண்ணணும், அஸ்தியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் நதியில் காவேரியில் கலக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு போகிறாங்க. சின்ன சின்ன எலும்பா எல்லாம் பொடியாக எலும்பு. நான் சொல்கிறது சின்ன வயசில் எனக்கு
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்குள்ள நான் போயிருக்க அந்த சின்ன சின்ன எலும்பு பார்த்தோன்னே வாழ்க்கை ஏதோ சூன்யமாய் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூன்யம். சின்னடா இருந்தாங்களே, இந்த அம்மா இருந்தாங்களே, பாட்டி இருந்தாங்களே, பாட்டி எப்படி இருந்தாங்க? டக்குன்னு ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு. நான் தான் அந்த எல்லாத்தையும் அந்த மண் குடுவையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போடுறேன். அந்த சாம்பலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், டக்குன்னு கிடைச்சிடாது. அந்த சாம்பல் எரிஞ்சு சாம்பலா இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அந்த போன் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்றது. அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணும்போது தான் ஒரு வைராக்கியம் வரும் பாருங்க. ஐயோ, 2 நாள் வந்து பேய் அடிச்ச மாதிரியே பிரமையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தோட கனெக்டே ஆக முடியாது. 2 நாளைக்கு அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற வைராக்கியம் என்ன அப்படின்னா ஸ்மசான வைராக்கியம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே இருண்டு போன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டாகும். பிரசவ வைராக்கியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மசான வைராக்கியம்னு பேர். இந்த 2 வைராக்கியமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள்? 2 நாள் தான். திரும்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போனதுக்கு பிறகு அவ்வளவுதான், கூட்டத்தோட இணைஞ்சாச்சு, ஜோதியில ஐக்கியமாயாச்சு, சம்சார ஜோதியில. அதுக்கப்புறம் மறந்து போச்சு 2 நாள்ல. ஸ்மசான வைராக்கியம் 2 நாள்ல எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரசவ வைராக்கியம் 15 நாளுக்கு அப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ்க்கு போயிடுச்சு. அடுத்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறந்தாச்சு. இன்னும் 2-3 குழந்தைங்களும் பிறந்தாச்சு. அப்ப எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா வரும் போயிடும். அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு நிறைய இருக்கும். லாஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா வரும், யாராவது துரோகம் பண்ணிட்டா வரும், நமக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது நடந்தா முடிச்சிடும், பெரிய ஒரு பாவர்ட்டி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஒரு வைராக்கியம் வரும். இது மாதிரி அநேக விஷயங்கள் வைராக்கியத்தை கொடுக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு? மந்த வைராக்கியம், மத்தியம வைராக்கியம்னு பேர். இந்த இருவிதமா இருந்துகிட்டு வைராக்கியத்துல இது வந்து இந்த ஜென்மத்துல நடந்திருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல நமக்கு ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். அப்படி வரும்போது இயல்பாவே போதுமே, இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, முந்தின ஜென்மத்துல வைராக்கியம் இருந்திருக்கும், அது இந்த ஜென்மத்திலேயே என்னாகும், கண்டினியூ ஆகும். உங்களுக்கு அடி நல்லா அடிபட்டிருப்பீங்க போன ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல வரும்போதே போதும்பா, இதுல இருந்து இந்த ஜென்மத்தில இருந்து விடுதலை அடைஞ்சா போதுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது மந்த மத்தியமமா இருந்துச்சு அப்படின்னா வைராக்கியேன சமாதினா, அப்போ கூட என்ன இருக்கும் அப்படின்னா விவேகம், வைராக்கியம், அதுக்கப்புறம் சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்றதும் கூட வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுத்துவம் சொல்றோம். சாதன சதுஷ்டயங்கள்னு பேர். அதுல வைராக்கியம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கிறதும் கூட மந்த வைராக்கியம் இருந்தா அதெல்லாம் மந்தமா இருக்கும். மத்தியம வைராக்கியம் இருந்தா அது எல்லாம் கூட இருக்கிற சாதனங்கள் எல்லாம் மத்தியமமா தான் இருக்கும். முமுட்சுத்துவம் அதுவும் மத்தியமமா தான், மந்தமாவோ மத்தியமமாவோ இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போதைக்கு வந்து ஈஸ்வரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஆச்சாரியரை வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பார். மந்த வைராக்கியம் மத்தியம வைராக்கியம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு குருவை சார்ந்து இருந்து பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் இந்த சாஸ்திரம் மூலமா, உபனிஷத்து மூலமா, கீதை மூலமா, நிறைய யோக சாஸ்திரம் மூலமா இதெல்லாத்தையும் இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 காட்ட ஆரம்பிக்கிறார். சாஸ்திரத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி வைராக்கியத்தை மெதுவா 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 சுவாமி என்ன பண்றார், தூண்டி விடுறார். அதனால்தான் சொல்லுது பிரசாதேனே குரோஹோ சேயம். நல்ல குருவோட பிரசாதம் கிடைக்க கிடைக்க, டீச்சிங்ஸ் தான் பிரசாதம், வேற ஏதாவது விபூதியை கொடுத்தாலும் பிரசாத வைராக்கியெல்லாம் வராது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீச்சிங்ஸ் மூலமா குருநாதர் யதார்த்தத்தை சொல்லி 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 மந்த மத்தியம வைராக்கியம் என்ன ஆகுது அப்படின்னா சா இயம் வைராக்கியம். அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா பிரவிருத்தா சூயத்தே பலம். அது நல்லா வந்து பாத்தீங்கன்னா மந்த மத்தியமமா இருந்த வைராக்கியம் தீவிரத்தன்மையை அடைந்து தீவிரத்தன்மையா அந்த முமுட்சுத்துவம் ஆயிடும், தீவிர வைராக்கியம் ஆயிடும். எப்போ? குருவோட பிரசாதத்தினால, விசாரத்தினால. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மோட்ச பலனை தருவதாக ஆகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விவேக சூடாமணி 28வது ஸ்லோகம் சொல்லுது. 29வது ஸ்லோகம் சொல்லுது வைராக்கியம் ச முமுக்ஷுத்வம் தீவிரம் யஸ்ய து வித்யதே தஸ்மின் ஏவார்த்தவந்தः ஸ்யுः பலவந்தः ஷமாதயः. 29 விவேக சூடாமணி. அதுல வந்து சங்கரர் சொல்றார் வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் தீவிரம் யஸ்ய து வித்யதே, எவரிடத்தில்
இப்ப இவரெல்லாம் சுகமுனிவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 வயசுலயே பூர்ண ஞானியா இருந்தார், பூர்ண வைராக்கியத்தோட இருந்தார். இவர் வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார்றார் பாதாள லிங்கத்துல. அப்படின்னா ரமண பகவானுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கணும், எவ்வளவு முமுட்சுத்துவம் இருந்திருக்கணும். அம்மா வயிற்றுல இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வாமதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்ண வைராக்கியமும் பூர்ண ஞானமும் இருந்துச்சு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தீவிரத்தன்மை இருந்த வைராகிகள்லாம் நிறைய இருந்திருக்காங்க. புத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல ஏதாவது அடி கிடைக்காம மேரேஜ் ஆயிட்டு அப்படியே ராத்திரியில குழந்தையும் மனைவியும் விட்டுட்டு போறாரு அப்படின்னா எவ்வளவு தீவிரமான வைராக்கியம் இருந்திருக்கணும், யோசிப்பே இல்லை. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சன்னியாசிகள், நான் சும்மா வெளியில சொல்லிட்டு இருக்கேன், நாங்கள்லாம் எப்படி கிளம்பி வந்தோம் அப்படித்தானே, விட்டா போதும் அப்படின்னு மொத்தத்தையும் அப்படியே கூறாமல் சன்னியாசம் அவ்வையார் சொல்லியிருக்காங்க. சொல்லாம கொள்ளாம டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு, அவ்வளவுதான், குருவை தேடி வந்தாச்சு. அப்போ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைராக்கியம் ச முமுக்ஷுத்வம் ச தீவிரம் ஸ்யா வித்யதே, எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியமும் முமுக்ஷுத்துவமும் தீவிரமாக இருக்கின்றதோ தஸ்மின் ஏவ அர்த்தவந்தக ஸ்யுஹு பலவந்தக சமாதய, அவனிடத்தில் இருக்கக்கூடிய சமம் தமம் உபரதி திதிக்ஷா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச பலனை தருவதாக ஆகும். இங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க, ஆனா முமுட்சுத்துவம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மியா இருக்கும். நிறைய நல்லவங்க இருக்காங்க, நல்ல மைண்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கும். அப்ப வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் ஒருத்தட்ட தீவிரமா இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும், அது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுப்பதற்கு சாமர்த்தியமுடையதா ஆகிவிடுகின்றது. அப்போ அதை யார் தூண்டுறா அப்படின்னா மந்த மத்தியமமா இருந்தாலும் குருவோட விசாரத்து மூலமா நம்ம என்ன பண்றோம், குரு மெதுவா 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 விசாரத்து மூலமா உங்களுக்குள்ளார ஃபயர் உண்டு பண்ற. அந்த ஃபயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழமட்டையா இருந்தாலும் மெதுவா மெதுவா ஊதி 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 ரிப்பிட்டேஷன் திரும்ப 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 சொல்லி 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 மெதுவா பிக்சர் காட்டி காட்டி. இப்ப நான் சொல்றேன்ல, நான் கொஞ்சம் பாதியில நிப்பாட்டிட்டேன். பிரம்மச்சாரிகளா சாதுக்களா இருந்தா நான் இந்நேரம் எப்படி குழந்தை பிறக்குதுன்றத வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன், 1 மணி நேரத்துக்கு மேலே சொல்லிட்டு இருப்பேன். பழைய கிளாஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னா எங்களோட கிளாஸ்லாம் அப்படிதான் போகும், ஏன்னா சாதுக்களுக்கு தெரியாதுல்ல என்ன நடக்குதுன்னு. இப்போ உங்களுக்குலாம் தெரியும், பிரத்யட்சமாக நீங்களாம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். மறந்துருப்பீங்கல்ல, எல்லா அம்மாக்களும் மறந்துருப்பீங்கல்ல, ஞாபகப்படுத்துங்க. குழந்தை பிறக்கும்போது என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அப்போ நம்ம மறந்துடுறோம், என்னெல்லாம் துக்கம் வந்துச்சோ என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ எல்லாத்தையும் மறந்துடுறோம். நம்ம வயிற்றுல அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும் போது என்ன, நான் அம்மா குழந்தை பத்துக்கும் போது என்ன கஷ்டம்னு சொல்றேன், குழந்தைக்கு என்ன கஷ்டமா இருந்திருக்கும், கர்ப்ப உபனிஷத் படிச்சாதான் தெரியும் குழந்தைக்கு என்ன கஷ்டம் இருந்திருக்கும். அம்மா வயிற்றுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கையும் காலும் கட்டி போட்ட மாதிரி இவ்வளவுதான், சுதந்திரமே இல்லை. இப்படி ஒரு சின்ன இடத்துல இப்ப கட்டி போட்டு பாருங்களேன், உங்களை நகர விடாம ஒரு பெட்டிக்குள்ளார ஒரு ஃபிலிம், இங்கிலீஷ் ஃபிலிம் ஒன்று இருக்கு, சின்னதா டப்பாக்குள்ளார ஒருத்தனை போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. அவன் லைஃப் எப்படி இருக்கும், ஐயோ ஐயோ, இதான் கர்ப்பப்பை வாசம். அப்ப கர்ப்பவாசத்துல என்ன இருந்தோன்றதை மறந்துட்டோம். அம்மா வயிற்றுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்தோம், ஐயோ ஐயோ, அம்மாவோட யோனியில இருந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா பிரசவம் ஆகிறதுக்குள்ளார என்ன நொந்து போயிருப்போமோ, நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறந்ததையும் மறந்துட்டோம், என்ன பெயினோட வந்தோம் அப்படின்னா எல்லாம் தெரியல. கர்ப்பவாசம் ஒவ்வொரு க்ஷணமும் துக்கம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கர்ப்பவாசம் 7வது மாசம் தான் இதே வரும், ஸ்புரணமே வரும். 3 மாசம் தானே சாமி, ரொம்ப நல்லா இருக்கும்ல 3 மாசம். ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரணம் மாதிரி துக்க மாதிரி இருக்கும். இருக்கிறதுல பெரிய துக்கம் கர்ப்பவாசம். கர்ப்பவாசம் உண்மை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும் போது உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, எல்லா மெமரியும் வேற வந்துடும். ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெமரியும் 7வது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துடும். முழு ஸ்புரணத்தோட இருப்பீங்க, கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா மிதந்துகிட்டு இருப்போம், மறந்து போச்சு எல்லாம். இது ஒரு ஜென்மத்துல மட்டும் இல்ல, அனந்த கோட்டி ஜென்மம். ஐயோ, இதை விட்டாலும் திரும்பவும் அடுத்த யோனிக்கு போயிடுவோம். அது எந்த யோனின்னு தெரியாது, எந்த அம்மான்னு தெரியாது, எந்த அம்மா வயிற்றுக்குள்ளார கர்ப்பவாசம் பண்ண போறோம்னு தெரியல. மனுஷன் அம்மாவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது அனிமல்ஸோட இதா எதுவும் தெரியாது. கர்ப்பவாசம் ரொம்ப கஷ்டம், பிரசவம் ரொம்ப கஷ்டம், அம்மாவுக்கும் கஷ்டம், பிள்ளைக்கும் கஷ்டம், மறந்துடுறோம், எல்லாமே மறந்துடுறோம். அப்ப வந்து யாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மிருதியில வந்து ஐயோ இனி கர்ப்பவாசமே வேணாம் அப்படின்னு ஒரு தலையில தீ பிடிச்ச மாதிரி வருதோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடு நல்ல ஒரு காட்டுக்குள்ளார யோக வாசிஷ்டத்தில் ஒரு கதை சொல்லுது. காட்டுக்குள்ளார ஒருத்தன் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசி 2 நாளாக சாப்பிடாம இருக்கான். ஒரு நதிக்கரை ஓரத்தில் ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாழை இலை, தலை வாழை இலை விரிச்சு போட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பதார்த்தங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கு. வச்சோட பசியோட இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் உட்காடுறான். எடுத்து சாப்பிடலான்னு எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பூத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பூத்தம் பேசுது அசரீரியா. முட்டாளே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாருமே இல்லாத இடத்துல ஒரு நல்ல வாழை இலை போட்டு பதார்த்தங்கள்லாம் பரிமாறி வச்சிருக்கே, இது விஷமா? இது வந்து நல்ல ஃபுட்டான்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணியா? இது எல்லாம் விஷம், சாப்பிட்டா செத்து போயிடுவேன் அப்படின்னோடனே இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதுல இருந்து நீங்கிடுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷம் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சா சாப்பிடுவானா? இல்லை எனக்கு பசிக்குது சாப்பிட்றேன் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அதே மாதிரி முண்டக்க உபநிஷத்துல சொல்லுது, தலையில தீ பிடிச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிச்சு ஒரு பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம், அவார்டை வாங்கிட்டு போங்க அப்படின்னா தலையில இருக்க தீ அணைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னாச்சு, கோயிலில் நின்றுட்டு இருந்தேன். கோயிலில் நின்றுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு அப்படின்னு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த அம்மா தீபம் ஏற்றினது எனக்கு தெரியவே தெரியாது. மெதுவாக கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஸ்மெல் வருதே அப்படின்னு பார்த்தேன். ஸ்மெல் வருதேன்னு பார்த்தா என்னோட வஸ்திரம் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பின்பக்கங்க அங்க வஸ்திரம் தான் அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கு. அங்க வஸ்திரம் எரியுது அப்படின்னு திரும்புறதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை அணைக்கிற இதுலயே வேகமா வந்து பார்த்தீங்கன்னா அதை உடனே வேஷ்டியை இது பண்ணி அங்க வஸ்திரத்தை இது பண்ணி தடுக்கிறதுக்குள்ளார காயப்பட்டுருச்சு. அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? சாமியை ஆர்த்தி காட்டுறாங்க, சாமி ஆர்த்தி தரிசனம், சுவாமியை தரிசனம் பண்ணுவோமா? நெருப்பு அணைப்போமா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா சாமியோட ஆரத்திய பார்ப்போமா? நெருப்பு அணைக்குதானே பார்ப்போம். இது வெளியில அங்கவஸ்திரத்துல தீ பிடிச்சாவே அப்படி இருக்குன்னா கொஞ்சோண்டு காயப்பட்டுருச்சு உடம்புல. அதே வந்து தலையில தீ பிடிச்சதுன்னா ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அப்போ வந்து ஒரு அவார்டு கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வருவோமா? ஒரு நல்ல ஃபீஸ்ட் இருக்கு, நல்ல சூப்பர் போஜனம் இருக்கு, சாப்பிடலாமா? இல்ல ஒரு மியூசிக் ட்ரூப் வந்திருக்கு, அதை மியூசிக் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தலையில இருக்க நெருப்பு அணைச்சிக்கலாமா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கடா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு தலையில தண்ணியை ஊத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணியை தேடிதான் அலைவ முடிய வேற எந்த விஷயத்திலையும் கவனம் போகாது. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா தீவிர வைராக்கியம் அப்படின்னு பேர். இந்த சம்சாரத்தை எப்படி பார்ப்பான்? தீவிர வைராக்கியம் வந்தவன் காக்க விஷ்டைவ அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா வெறும் தீவிர வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா காக்கசிய விஷ்டவத்து அசஹ்ய புத்திகி போகியேஷு. இந்த போக விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காக்கா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு பரிமாறி இருக்கும், மேல இருந்து காக்கா வந்து ஒரு மலத்தை போட்டுருச்சு. காக்கா வந்து மலத்தை போட்டோன்னா அந்த ஃபுட்டை நம்ம எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அப்படியே தூக்கி வந்து பாத்தீங்கன்னா ஓரமா போட்டுருவோம். சகிக்க முடியாது, ஒரு மாதிரி கூச்சம் வந்துடும் உடம்புல. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சார போகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு என்ன வருதோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான வைராக்கியம் அப்படின்னு பேர். அந்த அசஹ்ய புத்தி தான் தீவிர விரக்தி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. யோக வாசிஷ்டத்துல இருக்கிற விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் என்ன பண்றாரு? இப்ப சொல்லி 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 இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், இது என்ன லிமிட்டேஷன், நம்ம வச்சிருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டேஷன் தெரியாம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு குருநாதர் சொல்லி 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 இந்த விவேகத்தையும் வைராக்கியத்தையும் தீவிரப்படுத்தி, விவேகத்தை குருநாதர் கொடுப்பார். அந்த விவேகம் வர 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 வைராக்கியம் ஒருத்தட்ட நல்லபடியாகும். வைராக்கியம் வர 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 வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். போனதுக்கு பிறகு ஏத்தையோர் மந்ததா எத்திர விரக்தத்வமுமுக்ஷயோ மரோ சலீலவத்தத்ர சமாதேர் பானமாத்திரதா. 30வது ஸ்லோகம் விவேக சுடாமணியில் இருக்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏத்தையோர் மந்ததா எத்திர முமுட்சுத்துவம் விரக்தத்துவம் முமுட்சுத்வயோ. இந்த விரக்த தன்மையும் முமுட்சுத்தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா யாரிடத்துல மந்தமா இருக்கோ அந்த மந்தமா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகம், அதுக்கப்புறம் சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு இந்த மோட்சத்துக்கு தேவையான சாமகிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த சாதன சதுஷ்டயத்துல எதெல்லாம் இருக்கோ
அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரோ சலிலவத்தத்திர, காணல் ஜலம் தெரியுது இல்ல, காணல் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா பொய்யா, தோற்ற மாத்திரமா தெரியுது இல்ல. அதே மாதிரி மந்த முமுட்சுத்துவம், மந்த வைராக்கியம் இருக்கிறவன் இடத்துல மனோநிகிரகம் சொல்லக்கூடிய சமம் கம்மியா இருக்கும், தோற்ற மாத்திரமா. தமம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம் கம்மியா இருக்கும், திதிக்ஷா கம்மியா இருக்கும், எல்லாம் சிரத்தை கம்மியா இருக்கும். இது மாதிரி எல்லாத்திலையும் கம்மியா தான் இருக்கும், வெறும் தோற்ற மாத்திரமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்ற இது எல்லாத்தையும் அடையறதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்ச சாதன மோட்ச காரண சாமக்ரியாம் முக்திரேவ கரீயசி, பக்திரேவ கரீயசி. 31 விவேகச்சுடாமணி சொல்ற. இந்த மோட்ச சாதனங்கள்ல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எது பிரதானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பாண்டுரங்க பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தெரியும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா தீவிர பக்தி. அந்த தீவிர பக்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட எல்லா குணங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்ணிடும். அதனால்தான் விரக்தன் அப்படின்றதுக்கு லட்சணம் சொல்லும் போதே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, விரக்தன்னா ஆசை இல்லாதவனுக்கு விகத ரக்தன் விரக்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். விரக்தன்றதுக்கு அர்த்தம் வந்து என்னது, விகத ரக்தன் அப்படின்னா ரக்தம்னா ஆசை, ஆசை இல்லாதவனுக்கு பேர் விரக்தன் அப்படின்னு பேர். வைராக்கியம் அப்படின்னு பேர், விரக்தஸ்ய பாவம் வைராக்கியம் அப்படின்னு. இதே எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசேஷ ரக்தம் இது விரக்தம் அப்படின்னு. விரக்தகனா என்ன அர்த்தம், விசேஷ ரக்தக விரக்தக. விசேஷ ரக்தகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷல்ல பெருசுல ஆசைப்பட்டீங்கன்னா சின்னத்துல இருக்கிறதுலாம் என்ன ஆயிடும், ஆசை போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பகவான் வேணும்னு ஒரு தீவிர இச்சை வந்துச்சு அப்படின்னா, யாரெல்லாம் நாயன்மார்களோட கதைகள், பாண்டரங்க பக்தர்களோட கதைகள்லாம் கேட்கிறோம் அப்படின்னா, அங்க இருக்க பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீவிரத்தன்மை இருக்கும். என்னன்னா ஈஸ்வரன் வேணும், ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு தீவிரத்தன்மை வரும்போது அதுக்கு கீழே இருக்கிற உலக விஷயங்கள் எல்லாத்துலயும் வைராக்கியம் வந்துவிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனம் அப்படின்னு விவேகச்சுடாமணியில சொல்றாரு. இப்ப வந்துருங்க இந்த பாடத்துக்கு வந்துருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு முமுட்சுவா இருக்கான் அப்படின்னா, அந்த முமுட்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு அந்த இறைவன் எங்க இருக்கார், உள்ளுக்குள்ளார ஆத்மாவா இருக்கார். என்னுடைய ஆத்மாவா பகவான் இருக்கார் அப்படின்னு குருநாதர் சொல்லி கொடுக்கிறார். அகமாத்மா குடாகேஷா. இந்த ஆத்மா எங்க இருக்கு, ஆத்மாவா தான் பகவான் இருக்கார். உள்ளுக்குள்ளார எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அவர் இருக்கார். எங்கேயாவது போய் அடையணுமா, எங்கேயும் போய் அடைய வேணாம். எதையாவது பண்ணணுமா, ஒன்னும் பண்ண வேணாம். அப்ப என்ன பண்ணணும், சர்வ கர்மங்களையும் தியாகம் செய்து விட்டு, முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா முமுட்சோகோ சர்வ கர்ம சந்நியாச விதானாத். சாஸ்திரங்கள் யாருக்கு விதிக்குது சர்வ கர்ம சந்நியாசம், முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசத்தை விதிக்கின்றது. எப்படி ஆச்சாரியார் வந்து ஒவ்வொரு கொட்டேஷனா கொடுக்கிறார். வித்தாய பிக்ஷாச்சரியம் சரந்தி. பிருகதாரண்ய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 3:5:1. பிருகதாரண்ய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வித்தாய பிக்ஷாச்சரியம் சரந்தி அப்படின்னு ஒரு முக்கியமான மந்திரம். 3:1. அது கொஞ்சம் பெரிய மந்திரம், நான் அப்படியே படிச்சு காட்டுறவங்க. ஏதம் வை தமாத்மானம் விதித்வா. எப்ப பிக்ஷாச்சரியம் பண்ணா கரெக்டா இருக்கும், சன்னியாசம் எடுத்துக்கிறது எப்ப சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருநாதர்கிட்ட இருந்து பாடம் படிக்கிறது முதல்ல. அதாவது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறது. ஆபாச கர்மம் சொல்லக்கூடிய எல்லா கர்மங்களையும் என்ன பண்ணுங்க, நிஷ்காமியமாவே மாத்திக்குங்க. எந்த சங்கல்பங்களும், எந்த ஒரு காமிய சங்கல்பங்களும் வச்சுக்காதீங்க. எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னே பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆபாச கர்மம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து நல்ல பாடங்களை வந்து கேட்டுக்கிட்டே வாங்க. ஆத்மான்னு சொல்லக்கூடிய தான் யாருன்னு ஒரு பரோட்ச ஞானம் உங்களுக்கு உண்டாகும். இந்த பரோட்ச ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தக்கரண சுத்தியோட உச்சம் ஆகும் போது உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு க்ஷணமாவது ஃபிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ளார சுவாமி சொன்ன அந்த ஆத்ம தத்துவம் நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய தேகமில்லாத இந்த ஆத்மா ஒருத்தருக்கு ஃபிளாஷ் ஆயிடுச்சுன்னா, மந்திரம் ஆரம்பிக்குது,
இந்த மந்திரம் ஒரு துண்டு மட்டும் சொல்லியிருக்கு. நான் ஃபுல் மந்திரத்தை படிக்கிறேன். ஏத்தம் வைத்தம் ஆத்மானம் விதித்வா, இந்த அந்த ஆத்மாவை அறிந்து, சாஸ்திரத்துல சொன்ன நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய நான் அப்படின்ற அந்த வெறும் உணர்வுமயமா தேகங்கள் இல்லாத இந்த ஆத்மாவை அறிந்து, விதித்வான அர்த்தம் விசேஷ ரூபேன அறிந்து, நல்ல அனுபவமா ஒரு க்ஷணமாவது அறிந்து, பிராமணாகா, முமுட்சுக்களுக்கு பொதுவா பேர் என்னன்னா பிராமணாகான்னு பேர். பிராமணர்கள் அப்படின்னு இங்கே வரப்போது அங்க பிருகதாரண்யத்தை சொல்லுது. பிராமணர்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாரை குறிக்கும் அப்படின்னா பிராமண க்ஷத்திரிய வைஷ்யம் 3 பேருக்கும் ஈக்குவலா சொல்றது. ஒரே இது முமுட்சுக்கள். முமுட்சுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திரேஷனாயாஸ்ச வியுக்தாய, 3 ஆசைகள் சொல்றல்ல. புத்திரேஷனாயாஸ்ச, நான் பார்க்கிறது எல்லாம் தோற்ற மாத்திரம், இருக்கிறது ஒரே ஒரு சத்தியம், எதுனா ஆத்மா மட்டும் சத்தியம். அப்படி தெரிஞ்ச பிறகு என்னுடைய மனைவியும் மக்களும் வந்து தோற்றமா, உலகமே தோற்றம் அப்படின்னும் போது என்னோட பாடியே தோற்றம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மக்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா இருக்குமா என்ன? பாடியா பார்க்கறது இருக்குல்ல, என்னையே நான் பாடியா பார்க்கறேன்னா மற்றவங்களும் எப்படி நான் பார்ப்பேன்? மற்றவங்க பாடியா ஏன் பார்க்குறேன்? நான் என்ன பாடியா பார்க்கறதுனால தான். என்ன தேகமா பார்க்கறதுல இருந்து ஒரு க்ஷணமாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தேகம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப என்னுடைய பிள்ளை, என்னோட மனைவி எல்லாரும் தேகம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு. இந்த மொத்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கல்பனா, தேகங்கள் எல்லாமே கல்பனா அப்படின்னு. அப்ப என்ன பண்றாங்க? இந்த ஆத்மாவை அறிந்து புத்திரேஷனா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளை மீது இருக்கக்கூடிய ஆசையை விட்டுட்டு உதறிவிட்டு, வித்தேஷனாயாஸ்ச, நல்ல தனத்து மேல இருக்கக்கூடிய ஆசைகளையும் செல்வத்து மேல இருக்கக்கூடிய ஆசைகளையும் விட்டு விட்டு, லோகேஷனாயாஸ்ச, பரலோகங்கள் போகலாம் அப்படின்னு இந்த லோக ஆசை பரலோக ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தாய அகபிக்ஷாச்சரியம் சரந்தி, இதை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து அலைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சந்நியாசத்தை, சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணுகின்றார்கள் அப்படின்னு பிருகதாரண்யத்துல 3:5 சொல்லுது. அதுக்கப்புறம் நாரத பரிவிராஜக உபனிஷத்துன்னு ஒண்ணு, நான் உபன்னு போட்டிருக்கு, அதுக்கு பக்கத்துல நாரத பரிவிராஜக உபனிஷத். அது என்ன சொல்லுது? தஸ்மாத் சந்நியாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகு. இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய சாதனைகள் தபஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தர்கள் நிறைய ஃபாலோ பண்றீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஏஷாம், தஸ்மாத் சந்நியாசம் ஏஷாம், இவைகளுக்கு மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா தபஸ்களுக்கு, எல்லா தபஸ்களுக்கும் மத்தியில் இந்த சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய தபஸ். சந்நியாசம்னா வெளியில இருக்க காவி வஸ்திரம் இல்ல. ஒரு ஒரு காவி வஸ்திரம் கட்டிக்கிட்டோம். எங்க ஊர்ல ஏகப்பட்ட பேர் காவி வஸ்திரம் கட்டினவங்க இருக்காங்க, பேரை மாத்தினவங்க இருக்காங்க. அது இல்ல, வாஸ்தவ தியாகம். நம்ம ஏற்கனவே கீதால வந்து 18வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். அர்ஜுனனுக்கு கேள்வி வந்துச்சு, சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும்போது 18வது சாப்டர்ல ஆச்சாரியார் சொல்றார், சந்நியாசம்னாலும் தியாகம்னாலும் மீனிங் தியாகம், தியாகம்தான் சந்நியாசம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எது பெருசுப்பா இந்த உலகத்துல, நிவர்த்தி மார்க்கமா பிரவருத்தி மார்க்கமா அப்படின்னா நிவர்த்தி மார்க்கம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா தபஸ்களிலும் பெருசு. ஏன் அப்படின்னு கேட்டா மோட்சத்தை கொடுக்கறது. ஏன் பிரவருத்தி மார்க்கம் கீழானது? ஜென்மத்தை கொடுக்கறது. ஆசைப்பட்டா ஜென்மம், ஆசை இல்லாம போனீங்கன்னா தியாகம் பண்ணீங்கன்னா மோட்சம். அப்ப எது பெஸ்ட்ன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மோட்சம் கொடுக்கறது. பிறவிய நாசம் பண்ணக்கூடிய அந்த தியாகம்னு சொல்லக்கூடிய சந்நியாசம் தான் இருக்கிறதுலயே ரெண்டுத்துல வந்து பிரவருத்தி நிவர்த்தியில இந்த நிவர்த்தி தான் ஷட் டவுன் பண்றது. அதனால இதுதான் சிறந்தது அப்படின்னு நாரத பரிவிராஜக உபனிஷத் சொல்லுது. அதுக்கப்புறம் ஞாசயேவ அத்தியரேச்சயது, திரும்ப நாரத பரிவிராஜகத்துல இன்னொரு மந்திரமும் சொல்லுது. 2:78, 2:79, 2:78. ஞாசயேவ அத்தியரேச்சயது, ஞாசம் அப்படின்னா சந்நியாசம், தியாகம். தியாகம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரவருத்தி நிவர்த்தியில எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞாசம்னு சொல்லக்கூடிய சந்நியாசம் தான், தியாகம் தான் பெருசு. இன்னைக்கு காலையில பாடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். முதல்ல கர்ம பல தியாகம், 2வது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கர்மங்கள் எல்லாத்தையும் பகவான் பண்றார், நான் ஸ்லேவா இருக்கேன்னு பாவிக்கிறது. அதுக்கப்புறம் ஞானம் வர 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 தெரிஞ்சிடும், நல்ல விசாரத்து மூலமா நானும் பண்ணல பகவானும் பண்ணல, இது எல்லாம் ஒரு ட்ரீம் நடந்துகிட்டு இருக்கு, கர்மங்களே எனக்கு இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கிறது, நான் வெறும் திரஷ்டா அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நானை பிடிச்சுக்கிட்டு நானுக்கு கண்ணியமா இருக்கிறது எல்லாத்தையும் விடுதல் இருக்கே,
அந்த நானுக்கு அந்நியமா இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்றதுனால தான் ஆத்மனிஷ்டைன்னு சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டா நியாசையேவ அத்தியரேச்சயது, நியாசம்தான் மிகவும் உயர்ந்தது, மற்றதெல்லாம் மோகம். இந்த கிரகஸ்தாசிரமம் இதெல்லாம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கமே, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம், மோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ந கர்மணான பிரஜயா தனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமானசுகு. நாரத பரிவிராஜக உபனிஷத்திலேயே 2:12 ஒரு மந்திரம் இருக்கு. அதையே சொல்றார் ஆச்சாரியார். என்ன சொல்றார் அப்படின்னா, ந கர்மனா, கர்மத்தினால் மோட்சத்தை அடைய முடியாது. ஏன்? லிமிட்டேஷன் தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கர்மா எதை கொடுக்கும்? நான் ஏற்கனவே 2வது டாக்குமெண்ட்ல படிச்சிருக்கோம், நல்லா விஸ்தாரமா பண்ணியிருக்கோம். முதல்ல ஆசை என்ன? ஆசை, முதல் ஆசை ஒருத்தனுக்கு 23 வயசு 24 வயசுல இருக்கிற ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ஜாப் கிடைச்சவனுக்கு என்ன ஆசை வரும்? ஜாப் கிடைச்சிடுச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? மேரேஜ் பண்ணணும். எந்த பொண்ணு நல்லா இருக்கு எந்த அப்படின்னு சர்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போற வர பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். எது நல்லா இருக்கு, எது நல்லா இருக்கு, மேரேஜ் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு. முதல்ல ஆசை என்னது? ஜாயாமே சியாத். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சும்மா சாதாரண. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி எனக்கு உண்டாகட்டும்ன்ற முதல் ஆசை. 2வது ஆசை மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு எனக்கு புத்திரன் வேண்டும், புத்திரம் மேசியாத் 2வது. அதுக்கப்புறம் 3வது ஆசை எனக்கு வெல்த் வேணும், வித்தம் மேசியாத் 3. இந்த வித்தத்தை நம்ம என்ன பண்ணோம்? 2 வித்தமா சொல்லியிருக்கோம். வித்தம்னா வெல்த். அந்த வெல்த்ன்னு சொல்லக்கூடிய தனம் 2 தனம், மானுஷ வித்தம், தெய்வம் வித்தம்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? போன டாக்குமெண்ட் 2 வித்தம் சொல்லியிருக்கோம். மானுஷ வித்தம்னா என்ன அர்த்தம்? இங்க வேர்ல்ட்லி வெல்த்னு, இந்த வேர்ல்ட்லி வெல்த்தா நம்ம எதெல்லாம் நினைச்சிருக்கோமோ, இந்த லேண்டு, பணம், தனம், எதெல்லாம் சொத்து பத்தெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வேர்ல்ட்லி வெல்த். இந்த தனத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணுவோம்? நல்ல போகம் பண்ணுவோம். எவ்வளவு போகம் பண்ணுவோம்? அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லவனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நல்லவனா தர்மியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஐயோ நமக்கு நிறைய தனம் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னா சேரிட்டி, யாரெல்லாம் நல்லது பண்றாங்களோ அன்னதானத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறது, ஆர்ஃபனேஜுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறது, அப்புறம் கோஷாலைக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறது, முடிச்சா நம்மளே நேரடியா ஒவ்வொரு காரியத்தையும் பண்றது, வஸ்திர தானம் பண்றது, பூதானம் பண்றது, கோதானம் பண்றது. அப்ப சேரிட்டி, ஒரு ஸ்கூல், நல்ல பணம் இருக்கு, ஒரு ஸ்கூலையே கட்டலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம், நல்லா எஜுகேஷன் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட தனம் இருந்துச்சுன்னா தனத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நான் சேரிட்டி ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் கர்மம்னு பேரு. நல்ல ஒரு வைதிகரா இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? நிறைய யாகங்களை பண்ணுவார். அப்ப லௌகிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மார்த்த கர்மங்கள், பூர்த்த கர்மங்களை பண்ணுவோம். வைதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாகங்களை, யஜ்ஞ யாகங்களை நல்லா பண்ணுவோம். சரி, கர்மம் என்ன பண்ணும்? அதோட லிமிட்டேஷன் என்ன? கர்மனா பித்ருலோகா. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். கர்மனா பித்ருலோகா. கர்மத்து மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம லோகத்துக்கு மேல இருக்க புவஹா சுவஹா, இந்த 2 லோகத்துக்கும் பேர் வந்து பித்ருலோகம்னு பேரு. சொர்க்கத்தோட தர டிக்கெட் வரைக்கும் போகலாம். சொர்க்கத்தோட தர டிக்கெட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பால்கனிக்கு போக முடியாது. சொர்க்கத்தோட தர டிக்கெட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற லௌகிக கர்ம. அக்னி கர்மா பண்ணீங்கன்னா யாகம், சோமயாகம், வாஜ்பேயி, இப்பெல்லாம் யாரும் பண்றதுக்கு ஆள் இல்லை. சோமயாகம், வாஜ்பேயி யாகம், இது மாதிரியான யாகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணீங்கன்னா சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகத்துல பால்கனி டிக்கெட்டு கிடைக்கும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தெய்வம் வித்தம்னு சொல்லக்கூடிய உபாசனா ஞானம். ஒரு தேவத்தை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு, பிராணனை எப்படி உபாசிக்கிறது, சந்திரனை எப்படி உபாசிக்கிறது, ஆதித்யனை எப்படி உபாசிக்கிறது, இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும், ஓங்காரத்தை எப்படி உபாசிக்கிறது, இது மாதிரி ஒவ்வொன்று உபாசனா மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அது இப்படிதான் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு வெல்த். அதை வச்சு உபாசனை பண்றீங்க அப்படின்னா, உபாசனைக்கு இன்னொரு பேர் வித்யான்னு பேர், மெடிடேஷன். தேவதைகளை மெடிடேட் பண்றது. அந்த வித்யா பண்றதுனால என்ன கிடைக்கும்? வித்யா தேவலோகா. வித்யா தேவலோக. சொர்க்கத்துக்கு மேல மக ஜன தப சத்தியம் 4 லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உபாசனையினால அடையலாம். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்மத்தோட லிமிட்டேஷன் சொர்க்கம் வரைக்கும் தான். கர்மகாண்டிகள் பின்னாடி போனா அவங்க வந்து நம்மள சொர்க்கம் வரைக்கும் தான் கொண்டு போவாங்க. இதே பக்தர்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னா கைலாயம், வைகுண்டம் வரைக்கும், பிரம்மலோகம் வரைக்கும் டிராவல் பண்ணலாம்.
பாகவதத்தை பின்னாடி போனாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிவபுராணம் இது மாதிரி நிறைய சைவர்கள் வைஷ்ணவர்கள்லாம் சொல்றாங்கல்ல அந்த மார்க்கத்துல போனீங்கன்னா அப்ப வந்து கர்மத்தால இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு நல்லா நிச்சயம் பண்ணிட்டு ந கர்மனா முக்தி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா விசாரம் சொல்லி 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 தெரிஞ்சு போகுது. ஓஹோ கர்மத்தினால இவ்வளவுதான் முக்தி. ஒரு ஈஸியா ஒண்ணு சொல்லுவோம், யத்கிருதகம் ததநித்யம் கடவத்து அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுவோம். எது எது எல்லாம் ஒரு கர்மத்தினால் செய்யப்படுகிறதோ ஒரு காலத்தில் அது எல்லாம் இன்னொரு காலத்தில் நஷ்டமாவதை நாம பிரத்யக்ஷமா பார்க்கிறோம். எது மாதிரி? ஒரு பானை மாதிரி. கடவத்து ஒரு பானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பண்ணப்படுது, அது இன்னொரு காலத்துல என்ன ஆகுது? உடைஞ்சி நாசமா போகுது. அதே மாதிரி ஒரு நியமம் வச்சுக்கங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் ஒரு கர்மத்தினால ஒன்ன பண்றீங்களோ அது எல்லாம் ஒரு பலன் கொடுத்து ஒரு சில காலத்துல என்ன ஆயிடும்? நாசமா போயிடும். அப்ப அதே மாதிரி நம்ம எந்த புண்ணிய கர்மம் பண்ணாலும் அந்த புண்ணிய கர்மத்தினால் அடையக்கூடிய லோக்கங்களும் கூட என்னது? நஷ்டத்தை அடைந்து விடும். உபாசனையும் கூட என்னது? மானசம் கர்ம. அப்ப மானச கர்மமா இருக்கிற உபாசனையும் நீங்க ஆசைப்பட்டு பண்ணினீங்கன்னா, கர்மத்தையும் ஆசைப்பட்டு பண்ணினீங்கன்னா அந்தந்த லோகத்துக்கு போவீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி. புண்ணியம் தீர்ந்து போனோன திரும்ப பேக் டு பெவிலியன், இந்த உலகத்துக்கு திரும்ப வர வேண்டும். எப்படி வருவோம் தெரியாது, அடுத்த பிராரப்தம் என்னன்னு தெரியாது. பெரிய தேவதையா இருந்தாலும் கீழே இறங்கும்போது பிச்சைக்காரியா வந்து பாத்தீங்கன்னா, நான் நேற்று ஒரு அம்மா ஒரு பாட்டி வந்து நின்றுட்டு இருந்துச்சுன்னா, அதான் நாதபிரமத்தை சொன்னேன். போன ஜென்மத்துல இது வந்து பாத்தீங்கன்னா இந்திராணியா கூட இருந்திருக்கும், யாருக்கு தெரியும். ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நின்றுட்டு இருந்துச்சு, வாங்க அப்படின்னு கொடுத்து ஒரு 50 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் நாதபிரம்மா சாமி அது விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே உதாசீனப்படுத்துறாதீங்க, அந்த அம்மா போன ஜென்மத்துல இந்திராணியா இருந்திருக்கும். இந்திராணியா இருந்தப்போ அம்மா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பேக் டு பெவிலியன் வரும்போது பிச்சைக்காரியா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுல என்ன கர்மான்னு தெரியாது, அடுத்த பிராரப்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கர்மனா, புத்திசாலி யோசிக்கிறான், கர்மத்தினால் முக்தி இல்லை. ந பிரஜையா, பிரஜைகள்னால வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஏன் பிரஜைகளால் இல்ல? புத்திரேன அயம் லோகோ ஜெய்யா. வேத மந்திரம் சொல்லுது, புத்திரனால என்ன லோகம் ஜெயிக்கப்படும்? புத்திரனை வச்சுக்கிட்டு இந்த லோகத்தை தான் ஜெயிக்க முடியும். நம்மளோட ட்ரீம்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் அம்மா வயிற்றுல பிறந்தது என்னோட ஃபர்ஸ்ட் பர்த், என்னோட மனைவியின் இடத்துல நானே தான் புள்ளையா பிறக்கிறேன். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட 2வது பர்த் புள்ள, அப்புறம் நானே வந்து என் பிள்ளையே வந்து பாத்தீங்கன்னா அவனோட மனைவி வயிற்றுல பிறக்கும் போது என்னுடைய 3வது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேர குழந்தை. அப்ப வந்து பேர குழந்தை ரூபத்துல இருந்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுவேன். அப்ப புத்திரனை வச்சுக்கிட்டும் பேரனை வச்சுக்கிட்டும் நீங்க எதாவது என்ஜாய் பண்ண முடியும்? இந்த உலகத்தை தான். புத்திரனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன கர்மனா, இந்த லோகத்தை ஜெயிக்கிறதுக்கு புத்திரனால மட்டும்தான் முடியும். புத்திரனை வச்சுக்கிட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது, பிரம்மலோகத்துக்கு போக முடியாது, மோட்சத்தையும் அடைய முடியாது. புத்திரனோட லிமிட்டேஷன் இந்த லோகத்தோட முடிஞ்சு போகுது. மரணிச்சோம் அப்படின்னா உங்களுக்கும் உங்க புத்திரனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடும். வேற எங்கேயாவது பூனைக்குட்டியா பிறந்திருக்கும், அங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைலாம் வேற இருக்கும், அம்மா வேற இருக்கும். இல்ல வேற ஒரு மனுஷனா பக்கத்து வீட்லயே பிறந்திருப்போம். நம்ம வீட்டுல இறந்து பக்கத்து வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா பிறந்துருவோம். எங்க பிறப்போன்னு தெரியாது. அப்போ பக்கத்து வீட்லயே பிறந்தா கூட இவன் என்னோட புள்ள அப்படின்னு அடுத்த இதுல அபிமானம்லாம் வராது. அப்ப அபிமானம் எது வரைக்கும்? நம்மளோட இந்த சரீரத்தோட டிஸ்கனெக்ட் ஆகிற வரைக்கும் தான். டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பிள்ளையாவது சொந்தமாவது பந்தமாவது ஒரு சொந்த பந்தமும் நமக்கு டிஸ்கனெக்டா இருக்காது. போன ஜென்மத்துல நம்ம இங்கேயே பிறந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்காரங்களா இருப்பாங்க, நமக்கு தெரியவே தெரியாது யாரு என்னன்னு. அவனுக்கு ரொம்ப விரோதமா வேற பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம எல்லாம். நம்ம இப்படி பண்ணிட்டா அப்படி போன பிறவில் அப்பா அம்மா அவங்க தெரியாது நமக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரீர பிரஜை இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். அப்ப பிரஜைகளால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்தை தான் அடைய முடியும், இந்த லோகத்தை ஜெயிக்கலாம், வேற மோட்சம் கிடைக்காது. அதுக்கப்புறம் தனேன, தனத்தினால, தனத்தோட லிமிட்டேஷன் எதுக்கு அப்படின்னா ஒன்னு போகம் பண்ணலாம், இங்க போகம் பண்ணலாம். அடுத்தது என்னது? சேரிட்டி ஒர்க் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகத்துக்கு போகலாம். யஜ்ஞ யாகாதிகளோ இல்ல வந்து ஸ்மார்த்த கர்மங்கள் பூர்த்த கர்மங்கள் பண்ணி சொர்க்கத்துக்கு போகலாம். அப்ப தனத்தோட பிரயோஜனம் இவ்வளவுதான், தனத்தோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றுமே எதுக்குன்னா 3 லோக சாதனங்கள். புத்திரன் இந்த லோகத்தை ஜெயிக்கிறதுக்கு, தனத்தினால கர்மம் பண்ணி பித்ருலோகத்தை அடையிறதுக்கு,
அதுக்கப்புறம் வித்யான்ற வெல்த்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோகம் போறது இவ்வளவுதான் இதோட லிமிட்டேஷன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு அப்ப எதனால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா தியாகேன ஏகே அமிர்தத்துவமான சுகு. அந்த ஏகேன்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் அப்படின்னு மீனிங் பண்ணலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிலர்னு எடுக்காம ஏகேன்றதுக்கு அர்த்தம் சிலர்னு எடுக்காம தியாகேன ஏகே அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம் தியாகம் ஒன்றினாலேயே அப்படின்னு அர்த்தம் எடுத்தீங்க. தியாகம் ஒன்றாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தத்தன்மையானது அடையப்படும் ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய மோட்சமானது இங்கேயே முக்தியானது சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறும் நான் அதுல நிக்கிறது தியாகத்தினால மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாரத பரிவிராஜக உபனிஷத் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதீச்ச சரி இந்த சந்நியாசத்தை எப்போ எடுக்கிறது பிரம்மச்சரியாதேவ பிரவ்ரஜேத் ஜாபால உபனிஷத் சொல்லுது என்ன அப்படின்னா பிரம்மச்சரியத்திலிருந்தே சந்நியாசத்தை எடுத்துக்கொள். இல்லையே அப்படின்னா அப்ப வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா கிரகாத்வா கிரகத்திலிருந்தே சந்நியாசத்தை எடுத்துக்கோள். இல்ல அப்பவும் வைராக்கியம் வரல வனி பூத்வா வனத்துல வானப்பிரஸ்தனாயி வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கோ. அப்ப எங்க இருந்து வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அடுத்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஜாபால உபனிஷத் இத்தியாத்யாக ஸ்ருதயா இந்த விதமான ஸ்ருதிகளும் சொல்கின்றன, வேதங்கள் சொல்கிறது. கர்மகாண்டிகளுக்கு இது தெரியுமா சுவாமி? டெய்லி காலை இப்போ கூட மத்தியானம் வரும்போது ஆமாம் நான் இப்போ வரும்போது கூட தைத்திரிய வந்து பார்த்தீங்கன்னா மந்திர கோஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிரம்மச்சாரிகள் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 20 பிரம்மச்சாரிகள் நல்லா ஓட விட்டு கேட்டு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன புத்திசாலித்தனம் என்ன சத்துவ குணம் எல்லாம் இருக்கு. நான் அதான் யோசிச்சுட்டேன், ஐயோ இவ்வளோ புத்தி இருக்கு, இந்த புத்திக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்த கிரகணம் ஆச்சு அப்படின்னா இதுல நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அர்த்த கிரகணம் பண்றதுக்கு புத்தியே வராது. வேதத்தை ஸ்வரத்தோட சொல்லி 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 கண்டஸ்தம் பண்ணி அதை சொல்லி அதை கர்மகாண்டத்துல பிரயோகம் பண்றதோட ஜீவனம் முடிஞ்சு போயிடுது. கர்மகாண்டத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிச்சவங்க தான் இந்நேரம் சன்னியாசிகளா எல்லாம் இருந்திருக்கணும். எத்தனை சன்னியாசி இருக்காங்க அப்படி எனக்கு தெரிஞ்சு வேதம் படிச்ச சன்னியாசிகள் தமிழ்நாட்டுல ஓங்காரானந்தா அவரும் போயிட்டாரு. ஓங்காரானந்தா வேதம் படிச்சவர், அவர் போயிட்டாரு. இப்ப இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை அதிஷ்டானத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சன்னியாசி நம்ம பிரணவானந்த சரஸ்வதி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற யார் இருக்கா சன்னியாசம் எடுத்ததுல வேதம் படிச்சது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் பராவித்யானந்தான்னு கோயம்புத்தூர்ல ஒரு சாமி இருக்காரு, பராவித்யானந்தா. கோமதி அம்மா உங்களுக்கு தெரியுமா? கோமதி அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பராவித்யானந்தான்னு சுவாமிக்கு தெரியுமே, சங்கர்ஜிக்கு தெரியுமே. சங்கர்ஜி தெரியுங்களா உங்களுக்கு? பராவித்யானந்தா வடவள்ளியில இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா பராவித்யானந்த கோயம்புத்தூர்ல வடவள்ளியில இருக்கார். ஆமா வேதம் படிச்சவர். அவர் நல்ல புத்திசாலி ப்ரொஃபஸரா இருந்த மதுரையில ப்ரொஃபஸரா இருந்தவர், வேதம் படிச்சவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சன்னியாசி. அப்ப வேதம் படிச்ச சன்னியாசிகள்னு பாத்தீங்க அப்படின்னா தேடி தேடி பார்க்க வேண்டிய பாருங்க, நானே தேடுறேன் பாருங்களேன். வேதம் படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியமே வராது. கணப்பாடிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கர்மா முடிஞ்சோன்னு கணப்பாடி வந்து பாத்தீங்கன்னா பொடலங்காவை எடுக்கலாமா, வாழைக்காயை எடுக்கலாமா, ஏதாவது அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமான்னு தான் புத்தி வருதோடய தியாகமே வர மாட்டேங்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டம் எந்த ஒரு ஹோமம் பண்ணி முடிச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பார்ப்பேன் இவங்க எவ்வளவு இதா இருக்காங்கன்னு. பார்த்தா மூட்டை கட்டுறதுல தான் கவனமா இருக்காங்க, சம்பாவனையில தான் கவனமா இருக்காங்க. வைராக்கியம் வரவே மாட்டேங்குது. நல்ல சன்னியாசிகளும் இருக்காங்க, ஆனாலும் பூர்ண வைராக்கியம் இதோட லிமிட்டேஷன் என்ன தெரியுது அப்படின்னா வைதிகர்களுக்கு தெரியாம இருக்கு. கர்மத்தோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான், ஒவ்வொன்றத்தோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான் அப்படின்னு எப்போ தெரியும் அப்படின்னா பூர்வ பாகத்தை விட்டுட்டு ஆரண்யக்க பாகத்துல இருக்கிற உபனிஷதங்கள் படிக்கும் போதுதான் நமக்கு அர்த்த கிரகணமாக ஓஹோ இது இவ்வளவுதான் லிமிட்டேஷன் அப்படின்னு தெரியும். லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கு அதுவும் தெரியவே தெரியாது. லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கு எதோட லிமிட்டேஷனும் தெரியாம மோகத்திலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது ஸ்ருதிகள் வந்து பாத்தீங்கன்னா வேதம் தான், வேத மந்திரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூர்வபாகம் அத்தியாரோப சாஸ்திரம்னு பேர். பூர்வபாகத்துக்கு என்ன பேரு? அத்தியாரோப சாஸ்திரம், சூப்பர் இம்போஸ் பண்றது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அபவாத சாஸ்திரம், பிரதிஷேத சாஸ்திரம் அப்படின்னு பேரு. நம்ம எதெல்லாம் ஏத்தி வச்சோமோ, மோகத்துல ஏத்தி வச்சோமோ
அதை எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள். இது எல்லாம் பொய், இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய் அப்படின்னு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி யதார்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கறது, நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு திரும்ப கொடுக்கறது அப்படின்னு. ஸ்ருதி சொல்லியாச்சு. ஸ்மிருதிகள் ஏதாவது இருக்கா சுவாமினா? இருக்கு. மகாபாரதத்துல நிறைய சொல்றார். தியஜ தர்மம் அதர்மம் ச உபே சத்யான்ருதே தியஜ உபே சத்யான்ருதே தியக்த்வா ஏன தியஜசி தத்யஜ. ரொம்ப ஃபேமஸான இது. தியஜ தர்மம் அதர்மம் ச, தர்மத்தையும் அதர்மத்தையும் தியாகம் செய்வாயாக. முதல்ல அதர்ம காரியத்தை தியாகம் பண்ணிட்டு தர்ம காரியத்துக்கு வா. அதுக்கப்புறம் புண்ணியம், பாப்பத்தை விட்டுட்டு புண்ணியத்துக்கு வா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமும் கூட ஒரு காயினோட 2 பக்கம் தெரிஞ்சுக்கோ, புண்ணியம் பாப்பம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைவலி இதுல வந்து கட்டோபனிஷத்துல வந்து என்ன பண்றான், நச்சிகேதஸ் வந்து யம தர்மராஜாட்ட கேள்வி கேட்கிறான். ஆத்ம வித்யாவை பத்தி கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். ஆரம்பிக்கும் போதே அவன் கேட்கிறான், அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர கிருதா கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச யத் பஷ்யசி தத்வத. நச்சிகேதஸ் வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜாவை பார்த்து கேட்கிறான், தர்மத்திற்கு வேறானது எதுவோ அதர்மத்திற்கு வேறானது எதுவோ. அப்ப ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது? தர்ம அதர்மங்களுக்கு வேறானது. கிருதா கிருதாத் அந்நியத்திர கிருதா கிருதாத், செய்யப்பட்ட காரியங்களுக்கு வேறானது எதுவோ, எது காரணங்களுக்கு வேறானதோ, காரிய காரணங்களுக்கு வேறானதாக இருக்கிறதோ, எது நிகழ்காலம், கடந்த காலம், பூத்த காலம், நிகழ்காலம், இனி வரக்கூடிய காலம் அப்படின்னு காலங்களுக்கு வேறாக இருக்கிறதோ, அந்த எந்த தத்துவத்தை நீ பார்க்கிறாயோ யம தர்மராஜா, நீ அதனை எனக்கு உபதேசிப்பாயாக அப்படின்னு. அப்ப ஆத்மான்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மா தர்மங்களை எல்லாம் கடந்தது. ஸ்கிரீன் மாதிரி, ஸ்கிரீன் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் எல்லாம் தர்மம் அதர்மம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளுக்குள்ளார இருக்கிறது. காட்சிகளுக்கு அப்பாற்பட்டது ஆத்ம தத்துவம், ஸ்கிரீன் மாதிரி ஆதாரமா இருக்கிறது. அதனால புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதர்மத்தை தியாகம் பண்ணி தர்மத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தர்மத்தையும் கடந்து வந்து ஈஸ்வர தத்துவத்துக்கு, ஆத்ம தத்துவத்துக்கு போயிடணும். அதுக்கு அடுத்தது உபே சத்யான்ருதே தியஜ. சத்தியம் அன்றுத்தம் நம்ம விவகாரத்துல பண்ணிட்டு இருக்கமே, எது சத்தியம் அன்றுத்தம் அப்படின்னு, எது பொய் சத்தியம் பொய்ன்னு விவகாரம் பண்றமே, இதெல்லாம் டியூவாலிட்டி தானே. சத்தியம்ன்றதும் பொய்ன்றதும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்களா இருக்கு. நம்ம விவகாரம் பண்ற சத்தியம் பொய்ன்றதெல்லாம் விட்டுட்டு பாரமார்த்திக சத்தியம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை அடையணும். அப்சல்யூட் ட்ரூத் அடையணும் அப்படின்னா இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 2த்தையும் கடந்து போகணும். கடந்து போய் என்ன பண்ணணும், உபே சத்யான்ருதே தியக்த்வா. இந்த சத்தியம் அன்றுத்தம், சத்தியம்னும் பொய்யினும் நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமே, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன தியஜசி தத்யஜ. எதனால் இதை எல்லாத்தையும் விட்டாயோ, எதனால விடுறோம், நான் தர்மி அப்படின்ட்டு அதர்மத்தை விட்டோம். நான் வந்து விரக்தன் அப்படின்ட்டு தர்மத்தையும் அதர்மத்தையும் 2ஐயும் விட்டேன். நான் இப்ப நான் சன்னியாசியா இருக்கேன் அப்படின்னா, நான் சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிக்கு தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை. சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல சொல்ற பொய் பாப்பம், பொய் உண்மை அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டேன் சன்னியாசி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதனால விட்டேன், நான் விரக்தன், நான் சன்னியாசி அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கு பாத்தீங்களா. ஒரு அபிமானத்திலிருந்து தானே எல்லாத்தையும் விடுறோம். அந்த அபிமானத்தையும் அகங்காரத்தையும் தியஜ. எதனால் இதை எல்லாத்தையும் விட்டாயோ அதனையும் விடுவாயாக, தியாகம் செய்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சம்சாரமேவ நிஸ்ஸாரம் திருஷ்டுவா. நல்ல விவேகம் வர 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா சத்துவகுணம் அதிகமாகும். விவேகம் வர 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 தெரியும், சம்சாரமேவ நிஸ்ஸாரம் திருஷ்டுவா. இந்த மொத்த சம்சாரமும் வாழைமட்டைய உரிக்க 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 ஒரு சாரமும் இருக்காது. டேஸ்ட்லெஸ்ஸா தான் வாழைத்தண்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இருக்க, வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லை, உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரத்தை நல்லா விசாரம் பண்ணினா இந்த சுகமே இல்லை, இது எல்லாம் துக்க ஸ்வரூபம், நிஸ்ஸாரம் அப்படின்னு பார்த்து சாரதிதிர்க்ஷயா. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எது சாரம் உள்ளதோ
அதை நான் தரிசனம் பண்ண வேண்டும் அப்படின்ற ஆசையினால் எனக்கு சாரமுள்ளதை பார்க்கணும். யாரு சாரமுள்ளது? பகவான் மட்டும்தான் சாரமுள்ளவர். பகவானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் நிஸ்சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஆசைப்பட்டு பிரவரஜந்தி அக்ருதோத்வாகாக பரம் வைராக்கியம் ஆசிரிதாக அவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணு வேணா சாமி அப்படின்னு தூக்கி ஓரமா போட்டுட்டு பரம வைராக்கியத்தை அடைந்தவர்களாக பிரவ்ரஜந்தி சந்நியாசத்தை எடுக்கிறார்கள். எப்படி அப்படின்னா அக்ருத உத்வாகாக மேரேஜ் பண்ணிக்காமையே விவாகம் பண்ணி கொள்ளாமலேயே என்ன பண்றாங்க, சில பேர் என்ன பண்றாங்க, பிரம்மச்சரியத்திலிருந்தே பாத்தீங்கன்னா சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம். இது பிருகஸ்பதி அப்படி கச்சம் பிரதி மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பிருகஸ்பதின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்றார், கச்சர் அப்படின்றவருக்கு பாத்தீங்கன்னா கச்ச அப்படின்றவருக்கு சிஷ்யருக்கு பாத்தீங்கன்னா உபதேசம் செய்கின்றார். அதுக்கப்புறம் முக்கியமானது சுகர் பாத்தீங்கன்னா ஒரு வச்சனம் சொல்றார். மகாபாரதத்துல இருக்கிறது, பாகவதத்திலையும் இந்த ஸ்லோகம் இருக்குன்னு எனக்கு ஞாபகம். ஆச்சாரியர் சொல்றார், கர்மனா பத்யதே ஜந்துகு. இதை தான் நான் அடிக்கடி கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மகாபாரதம் நீங்க போட்டிருக்கேன், இந்த ஸ்லோகம் நிறைய இடத்துல இருக்கு. மகாபாரதத்தை மட்டும் இல்லாம உபனிஷதங்கள்லயும் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாகவதத்திலையும் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா கர்மனா பத்யதே ஜந்துகு, நமக்கு எல்லாரும் பந்தப்படுறது எதனால பந்தப்படுறோம், கர்மத்தினால். கர்மத்தினால் பந்தப்படுகின்றோம். வித்யாச்ச விமுச்சியதே, ஆத்ம ஞானத்தினால் ஒருத்தன் விடுபடுகின்றான். அப்ப பாத்தீங்கன்னா அதனால தஸ்மாத் கர்மன குருவந்தி, ஆகையினால் கர்மத்தை செய்வதில்லை. யாரு? யதயஹ பாரதர்ஷினஹ. பாரதர்ஷினகனா இந்த சம்சாரத்தோட மறுகரை. சம்சாரம் இந்த பக்கம், சம்சாரம் நடுவுல சம்சார நதி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இதுல இருந்து அடுத்த கரையை பார்க்கிறேன். அடுத்தது எது? மோக்ஷம். பாரதர்ஷினகனா இந்த சம்சாரத்திலிருந்து அதுக்கான கரையா இருக்கக்கூடிய மோட்சத்தை பார்க்கின்ற சந்நியாசிகள், முமுட்சுக்கள், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கர்மத்தை செய்வதில்லை. சாமி என்ன சாமி, காலையில் தான் வடமாலை போயிட்டு வந்தீங்க, பிரசாதம் கொடுத்தீங்க, நாளைக்கு ஒரு அபிஷேகம் பண்ண போறீங்க, இதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிஞ்சதுக்கு புத்த நாராயணருக்கு ஒரு அபிஷேகம். கர்மம் தானே அது. சனிக்கிழமை வடமாலை போட்டு காலையில் நிறைய சீடையெல்லாம் கொடுத்து, சக்கரை பொங்கல் புளியோதரை எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றோம். அன்னதானம் அங்கங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற தனத்தெல்லாம் நீங்க கொடுக்குற தட்சணையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க நல்லா வான வேடிக்கை தான். எல்லாத்துக்கும் அன்னதானம், யார் யாருக்கெல்லாம் மருந்து வேணும் அது வேணும், சேரிட்டி ஒர்க்லாம் பண்றீங்களா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி என்ன இருக்கணும், கர்மத்துக்கும் கர்ம ஆபாசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசை இருந்தா கர்மம், ஆசை இல்லாம பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஆபாச கர்மம். இவ்வளவுதான் வித்தியாசம். பந்தப்படுத்துமா பந்தப்படுத்தாதா? எரிஞ்ச கயிறு மாதிரி ஆபாச கர்மம் பந்தப்படுத்தாது. சங்கல்ப பூர்வமா பண்ணோம் அப்படின்னா மாட்டிப்போம். அதுக்கான புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக திரும்பவும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பிறந்து புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பாருங்க வரப்போகுது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை ஆரம்பிப்போம்ல, அதுல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சங்கர பாஷ்யத்துல சொல்றார், என்னென்ன தானம் பண்ணுனா என்ன பலன் கிடைக்கும், வஸ்திர தானம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும், எள்ளு தானம் பண்ணா என்ன கிடைக்கும், இட்லி தானம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொன்னா, செருப்பு தானம் பண்ணா என்ன கிடைக்கும், ஸ்வெட்டர் தானம் பண்ணா என்ன கிடைக்கும், இது மாதிரி பார்த்தீங்கன்னா கோதானம் பண்ணா என்ன கிடைக்கும், பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா என்ன கிடைக்கும், நாய்க்கு பிஸ்கட் போட்டா என்ன கிடைக்கும், காக்காக்கு காராபூந்தி வச்சா என்ன கிடைக்கும், மயிலுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டா என்ன கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இதுதான். நீங்க உலகத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா மீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீனுக்கு பசிக்கும்னு போட்டா பரவாயில்ல, மீனுக்கு போட்டீங்க அப்படின்னா உங்க தோஷம் போயிடும் அப்படின்னு எவனாவது ஜோசியர் சொல்லிப்பான்னு மீனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா உருண்டையா கோதுமை உருண்டையா போட்டுட்டு இருப்பான். மீனுக்கு சாதாரணமா பசிக்குன்னு போட வேண்டியது தானே. பட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமா போட வேண்டியது தானே. காக்காக்கு பார்த்தீங்கன்னா போட்டீங்கன்னா சனி தோஷம் போயிடும். சனி தோஷம் போறதுக்காக போகாத, காக்காக்கு பசிக்கும் அப்படி போடு. நிறைய ஐக்கியத்தை இயல்பா பண்ணு, மற்றவங்களுக்கு பசிக்கும்னு பண்ணு. அதை விட்டு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும் அது கிடைக்கும், அன்னதானம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும். எல்லாத்துக்குள்ளாரையும் இப்போ சிவராத்திரி வருதா, யூடியூபை திறந்தா இங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு, ஏன்னா குருதேவ் சேரிட்டபிள் ட்ரஸ்டா, நம்ம ஜரசுவாமியோடது சத்குரு சேரிட்டபிள் ட்ரஸ்டா ஏதோ ஒன்று, எனக்கு தெரிஞ்ச சுவாமி தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரே விளம்பரமா போட்டுட்டு இருக்காரு ஃபேஸ்புக்கில், இதுல எல்லாத்துலேயும். உங்களுக்கு சிவராத்திரியில நீங்க அன்னம் தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் பலன் 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 பலன்.
எந்த கர்மாவை எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால என்ன கிடைக்கும், இதனால என்ன கிடைக்கும், இதனால என்ன கிடைக்கும், என்ன லாபம் அப்படின்னே பார்த்துட்டு இருந்தா என்ன பண்றது? இப்ப என் கூட எல்லாம் சேர்ந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. ரெசிப்ட் கூட வாங்கி தர மாட்டேன் நிறைய இடத்துல இருந்து. கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், போச்சு, உண்டியல்ல போட்ட மாதிரி தான். யாருக்கு தெரியும்? ஒரே ஒரு அக்கௌண்டன்ட் தான் நமக்கு. யார் அக்கௌண்டன்ட்? சுவாமி மட்டும்தான். வேற எந்த ரெசிப்ட் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. போய் என்ன இந்த கையில கொடுத்தா இந்த கையில போறது யாருக்கு போகுதுன்னு கூட தெரியாது உங்களுக்கு. அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோன்றதுல எந்த பிரதிபலனும் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த ஆசையும் இல்லாம ஒரு கர்மத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ஆபாச கர்மா. அதோட சேர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணீங்கன்னா கர்மத்தினால பந்தப்பட மாட்டீங்க. ஆச்சாரியர் என்ன நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், எண்ணெய தடவிக்கிட்டு கையில என்ன பண்ணணும், பலாப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணணும். எண்ணெய் தடவல அப்படின்னா பலாப்பழம் ஒட்டும். அதே நேரத்துல எண்ணெய் தடவிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழத்தை கட் பண்ணா ஒட்டாது. செருப்பை போட்டுக்கிட்டு வந்து காட்டுல நடந்து போனீங்கன்னா முள்ளு குட்டாது. செருப்பு போடலன்னா முள்ளு குத்தும். அதே மாதிரி கர்மத்துல நிஷ்காமம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஈஸ்வரார்ப்பணம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மம் பந்தப்படுத்தாது. அப்போ அதனால எதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமிய கர்மங்களை எதையுமே பண்றது இல்ல, நிஷித்த கர்மங்களை எதையுமே பண்றது இல்ல, எந்த கர்மத்தையும் பண்ணுவதில்லை. எங்களோட கோல் என்னது? சன்னியாசத்துக்கு என்ன கோல்? ஒரே கோல் வந்து பாத்தீங்கன்னா பகவானை பிராப்தி பண்ண. அந்த பகவான் எங்க இருக்கார்? எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார். புரிஞ்சு போச்சு. இதால்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இக அபி, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இக அபி இங்க இந்த கீதா சாஸ்திரத்திலையும் கூட சர்வ கர்மாணி மனசா சன்யஸ்யாஸ்தே சுகம் வசி, நிஷ்டைய பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது 5 வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது ஸ்லோகம்? 5வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 5:13 வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஸ்லோகம் சொல்ற. நல்லா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு முதல்ல கர்ம பல தியாகம், 2வது வந்து பாத்தீங்கன்னா பகவான் பண்றான்னு கர்மத்தை தூக்கி பகவான் தலையில போடுறது, அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தினால இங்க கர்மம் நடக்கவே இல்லை, எல்லாம் சொப்பன மாதிரி சுபாவஸ்து பிரவர்த்ததே, சுபாவம்னு சொல்லக்கூடிய மாயாதான் இது எல்லாத்தையும் பண்ணுது, நான் யாரு? நான் பார்க்கிறவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல ஞானம் வந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்றார்? சொல்றார், சர்வ கர்மாணி மனசா, எல்லா கர்மங்களையும் மனதினால் விட்டு விட்டு, நான் பண்ணல, மனசுக்குள்ள நல்லா மற்றவங்களுக்கு வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியும் பண்ற மாதிரி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வாஸ்தவ தியாகம் இதுதான், நான் செய்யவில்லை எந்த கர்மங்களையும் அப்படின்னு மனசால விட்டுட்டு, சன்யஸ்யாஸ்தே எல்லாத்தையும் நல்லா விட்டுட்டு, ஆஸ்தே சுகம் வசி, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வசீகாரம் பண்ணவன் இவன் என்ன பண்றான்? நல்லா சுகமா வீற்றிருக்கின்றான். எங்க? நவத்வாரே புரே தேகி, இந்த 9 துவாரங்கள் உள்ள வாசல் உள்ள இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான்? நான் அகர்த்தா, நான் கர்மங்களை செய்வதில்லை, நான் திரஷ்டா, வெறும் பார்ப்பவன் மட்டும்தான், நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை அப்படின்னு ரொம்ப சுகமா இந்த தேகத்துல அவன் வீற்றிருக்கின்றான் அப்படின்னு வந்து ந குருவன் ந காரையன், அவன் எதையும் செய்வதும் இல்லை, எதையும் செய்விப்பதும் இல்லை. அப்ப பந்தப்படுவானா? அப்பனா அவனுக்கு கர்ம பந்தத்திலிருந்து அவன் விடுதலை, இங்கேயே விடுதலை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க பகவத்கீதாலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சாரியார் கொட்டேஷன் முடிக்கிறார். மீதியை நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதோட இங்க நிக்கட்டும். அடுத்த கிளாஸ் வந்து ஒரு 4 நாள் லீவு. நாளைக்கு சிவராத்திரி லீவா வச்சுக்கோங்க. சிவராத்திரி நாளைக்கு ஈவினிங் தான் ஆரம்பிக்குது. சிவராத்திரி எத்தனை மணிக்கு? 5:50க்கு சிமிச்சேச்சு 5:50க்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு ஈவினிங் கூட நீங்க பூஜை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் காலையில கூட வந்து பண்ணலாம். நைட்டே பண்றதா இருந்தால் பண்ணிடுங்க, உங்களுக்கு பூர்த்தி பண்ணிடுங்க, உங்களோட ஜபத்தை வந்து பூர்த்தி பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:50க்கு தொடங்குது. நாளை மறுநாள் ஃபுல்லாக வந்து சிவராத்திரி. அப்போ நாளைக்கு லீவ் வச்சுங்க. யாராவது எங்கேயாவது போகணும் வரணும்னு வச்சுருப்பீங்க, அதனால நாளைக்கு லீவ் வச்சுங்க. 4 நாள் லீவ் வந்துடுது. 5வது நாள் கிளாஸ் நம்ம பார்ப்போம். இதோட கண்டினியூட்டி எந்த கிளாஸ் முடியும் போது எங்கே முடிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டு வச்சுட்டிங்கன்னா, டேட்டு கூட போட்டு முடிஞ்சா வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எங்கே போச்சு, எங்கே இருந்த சுவாமி ஆரம்பிக்கிறான்னு தேடிக்கிட்டு இருப்போம் நம்ம. பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. மெதுவாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம அனுபவத்தில் பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த விஷயமும் வந்து அனுபவத்துக்கு இல்லாமல் நம்ம வந்து படிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்துக்கு பொருந்தாமல் வெறும் தியரிட்டிக்கலாக மட்டும் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. இது ஏன், எதுக்கு, இது இப்படி தான் முடியுமா, இப்படி தான் முடியுமா, சாஸ்திரம் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்லேயே அப்ளை பண்ணிக்கிட்டே வர்றது. இப்போ என்னோடய வேலை வந்து உங்கள்கிட்ட விவேகத்தை தூண்டி விட்டால் தன்னால் வைராகியம் வந்துடும். விவேகத்துக்காக தான் இவ்வளோ பேச வேண்டியிருக்கு. அதனால எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்துக்கும் எல்லா அனுபவங்களும் இருக்கு. நம்ம அனுபவத்துல இருந்து நம்ம நிறைய படிக்க வேண்டியது. இந்த லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஹரி ஓம் ஹரி.